இந்த தரணியில் ஆதி நீதியை நிலைநாட்டிட ஆன்மநேய ஒருமைப்பாட்டிற்காக போராடும் மர்மயோக அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்ம வணக்கம். இப்பொழுது நாம் தமிழறி பற்றிய பதிவுகளை யூடியூபில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் 2 அன்பர்கள் ஒரு முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு யாம் பதில் அளிக்க வேண்டியது கடமையாகிறது. ராசு மதுரை என்பவர் இறைவனது படைப்பில் உலக உயிர்களுக்கு தேவையான வெப்ப ஆற்றலை உணவு உண்பதின் மூலமாகவும் எளிய உடற்பயிற்சிகள் மூலமாகவும் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த கனல் ஆற்றலை ஏன் நாங்கள் பெற வேண்டும்? இதனால் என்ன பயன் ஐயா என்று முதல் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நல்ல கேள்விதான். உலகிலே உயிர்கள் பலதரப்பட்ட நிலையிலே இருக்கின்றன. கொரோனா உள்பட நுண்ணுயிர்கள் ஓரறிவு உயிர் முதற்கொண்டு 6 அறிவு உயிர் வரை இந்த மண்ணிலே தோன்றுகின்றன. இதில் முக்கியமாக 6 அறிவு படைத்த மனித உயிர் மிகவும் முக்கியமானது. ஆனால் இந்த மண்ணிலே 7ஆம் அறிவு உள்ள ஓர் உயிர் பிறக்கவில்லை, 8ஆம் அறிவு உள்ள ஓர் உயிரும் பிறக்கவில்லை, அதற்கு மேலே உள்ள அறிவுடைய உயிர்களும் பிறக்கவில்லை. காரணம் நிறைய உண்டு. ஓரறிவு உயிர் ஒரு வகையான தாழ்வு நிலை ஆற்றலை பெற்றுக்கொண்டு வருகிறது. அதற்கு சூரிய வெப்ப ஆற்றலை போதுமானது. ஆனால் தாவரங்கள் அதற்கும் வெப்ப ஆற்றல் போதுமானது, நீர் வளமும் போதுமானது. ஆனால் 3 அறிவு உயிர்கள், 4 அறிவு உயிர்கள், 5 அறிவு உயிர்கள், 6ஆம் அறிவுள்ள மனித உயிர் வரை ஒவ்வொரு படித்தரத்துக்கும் வெவ்வேறு வகையான ஆற்றல் தேவைப்படுகிறது. இதில் மனிதனுக்கு கனல் ஆற்றல் தேவைப்படுகிறது. இந்த கனல் ஆற்றல் பிரபஞ்ச ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டு உள்ளதால் இவனுக்கு சிந்திக்கவும் தெளியவும் இவனால் முடிகிறது. கனல் என்ற சக்தி வாய்ந்த ஆற்றலால் ஏனைய உயிர்களை காட்டிலும் இவன் மேம்பட்டு இருக்கின்றான். யானை பல மடங்கு வலுவாக இருந்தாலும் பரந்த விரிந்த நிலை உடைய தெளிவு நிலையுடைய மனிதன் யானையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்றான். கனல் என்பது அதனிடத்தில் தெளிவு ஞானம் என்ற ஒன்று கலந்தே இருக்கிறது. விலங்குகளிடம் இந்த கனலாற்றலை பயன்படுத்துவதில்லை. ஆகவேதான் அவைகளுக்கு மனிதனைப் போல சிந்திக்கும் திறன் இல்லாமல் இருக்கிறது. இந்த கனல் ஆற்றலுக்கு மேலே உள்ள உயிர்கள்
இந்த உலகத்தில் தோன்ற வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. ஆற்றல்கள் இருந்தாலும் அவற்றை பயன்படுத்த இந்த கனல் ஆற்றலிலே சிக்கொண்ட மனிதன் முயலவில்லை. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. இந்த ஆரிய உலகம் இன்னும் விலங்கியல் நிலையிலிருந்து மீளாமலே இருப்பதால் ஏனைய கனல் ஆற்றல் பெற்று ஞான நிலைக்கு வருகின்ற மனிதர்களையும் கீழே இழுத்து ஆரிய கோட்பாடு என்று சொல்லக்கூடிய விலங்கியல் நிலைக்கு தள்ளி அவர்களையும் நாசம் செய்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஆரிய வளையத்திலிருந்து வட்டத்திலிருந்து மீண்டு எந்த மனித வர்க்கம் மேலோங்கி போகின்றதோ அப்பொழுது அது நாத ஆற்றலை பிடித்து மாமனித நிலைக்கு செல்கிறது. அதிலிருந்தும் அது மீண்டு வருகின்ற பொழுது அருள் ஆற்றலை நேரடியாக பெற்று அது தெய்வீக நிலை நோக்கி போகின்றது. இன்றைய சூழ்நிலையில் கனலாற்றலை பெற்றுக்கொண்ட ஆரியம் எவரையும் நாத ஆற்றலை பெறாத வண்ணம் தடை செய்து கொண்டே இருக்கின்றது. மனித தரத்திலிருந்து மேலும் எவரையும் அது விட்டு வைப்பதில்லை. இங்கே உள்ள மகான்கள் எல்லாம் ஆரிய தாக்கத்திலிருந்து மீள முடியாமல் இதிலேயே சிக்குண்டு ஜீவ சமாதி என்ற குழியிலே அடைக்கலம் ஆனவர்கள்தான். ஆனால் விதிவிலக்காய் அமைந்த மாணிக்க வாசகரும் வள்ளலாருடைய நிலைப்பாடுகள் வேறு. ஆனால் அவர்களுடைய சொன்ன ரகசியங்களை இந்த ஆரிய கூட்டம் தொலைத்துவிட்டது, மறைத்துவிட்டது. ஆரிய கவர்ச்சியிலே அந்த ரகசியங்கள் எல்லாம் மங்கி போய்விட்டன. ஆரியம் என்றாலே கவர்ச்சி, மனக்கவர்ச்சி. அது விலங்கியல் நிலை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பாலியலை புகுத்தாத இன்றைய சினிமா உலகம் இல்லை. பாலியல் என்பது விலங்கியல் காமத்தை சம்பந்தப்பட்ட பாலியல். வேறு ஒன்றும் அதற்கு தெரியாது. தெய்வீக காமத்தை அது குறிப்பிடப்படுவதே இல்லை. இப்படி ஆரியம் ஒவ்வொரு நிலையிலும் மனிதனுடைய கனல் ஆற்றலை தொலைக்க வைத்து விலங்கியல் நிலை நோக்கியே நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த மனிதனுக்கு கிடைத்த கனல் ஆற்றல், மனிதன் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கனல் ஆற்றலை தக்க வைத்து இந்த கனல் ஆற்றலுடைய உச்சத்திலே இருக்கின்ற நாத ஆற்றலை பயன்படுத்த இந்த கனல் ஆற்றல் மிக அவசியமாகிறது. இதனை பெருக்கும் வழியை அறிந்து கொள்வதும் அவசியமாகிறது. அதனை ஆரிய உலகத்தால் கவரப்படாமல் காத்துக்கொள்வதும் அவசியமாகிறது. இப்படி இந்த கனலாற்றல் பெருக்கத்திலே நாத ஆற்றலை பிடித்து கொண்டு சென்று விட்டால் நாம் மீண்டும் விலங்கியல் நிலைக்கு போகாமல் தப்பித்துக் கொள்ளலாம். அதற்கு மேலே அருளாற்றல் என்ற ஒரு உன்னத நிலை தைரியத்தை நோக்கி நம்மை
நகர்த்தும். ஆகவே நமக்கு கிடைக்கின்ற இந்த கனல் ஆற்றலை எவ்வாறு பயன்படுத்தி, நாத ஆற்றலையும் பயன்படுத்தி, அருள் ஆற்றலையும் பயன்படுத்தி சொல்லக்கூடிய இந்த வாசியோகம் நாம் தெரிந்து கொள்வதும் கற்றுக்கொள்வதும் கடைப்பிடிப்பதும் நமக்கு மிகவும் முக்கியமாகிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இருக்கின்ற இடர்பாடுகளை தாண்டி நாம் போராடி வர வேண்டும். ஆகவே கனல் ஆற்றல் மனித இனத்திற்கு பயன்படுகிறது. மனித இனம் மட்டுமே இதனை நல்வழியிலே பயன்படுத்த முடியும் என்று சொல்லி முடிக்கின்றேன். அடுத்து சண்முக சேவகன் என்ற அன்பர், வாசி ஆபத்தானது என்று சாலை ஆண்டவர் கூறுகிறார். வள்ளலாரும் வாசி பற்றி சொல்லவில்லை. மெய்ப்பொருள் அல்லவா பற்றி பிடிக்க சொன்னார்கள். மெய்ப்பொருள் பற்றி சொல்லுங்கள். வாசி வேறு மெய்ப்பொருள் வேறு என்று நினைப்பது பெரும் தவறு. வாசி மெய்ப்பொருளாக இருந்தது, அது பொய்ப்பொருளால் ஆரிய உலகம் மாற்றிவிட்டது. இன்னும் விலங்கியல் குணத்திலிருந்து மாறாத ஆரியம் அது கவர்ச்சி என்ற போர்வையிலே இன்று மெய்ப்பொருளை எல்லாம் பொய்ப்பொருளாக ஆக்கிக் கொண்டு வருகிறது. விருந்து பறந்து கிடைக்கின்ற விண் நிலையிலே இருந்து வருகின்ற அந்த ஆற்றல், ஆன்மாவின் ஆற்றல், அவையெல்லாம் இன்று கொச்சைப்படுத்தி ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே அடக்கி இது சிலை என்றும், இந்த மனிதன்தான் கடவுள் என்றும், இவர்தான் உண்மையான தேவன் என்றும் புகட்டும் ஆரிய கவர்ச்சியிலே இன்று மெய்ப்பொருள் அடையாளம் தெரியப்படாமல் இருக்கிறது. இந்த கவர்ச்சி என்ற பொய்ப்பொருளிலே சிக்கிக்கொண்ட மனித இனம் இன்று மெய்ப்பொருளையே பொய்ப்பொருள் என்று புனையக்கூடிய அளவுக்கு இந்த ஆரிய கவர்ச்சி துணிந்துவிட்டது. ஆகவேதான் நீங்கள் வாசி யோகத்தை பொய்ப்பொருள் போல நினைக்க உங்களுக்கு தோன்றுகிறது. வாசி ஆபத்தானதுதான், உண்மைதான். சாலை ஆண்டவர் சொன்னது தவறில்லை. ஆனால் எது வாசி என்பதை அறியாமல் உண்மையான மெய்ப்பொருளாய் இருந்த வாசியை பொய்ப்பொருள் ஆக்கிவிட்டார்களே, அந்த பொய்ப்பொருளால் ஆக்கப்பட்ட வாசி ஆபத்தானது என்றுதான் சாலை ஆண்டவர் சொன்னார். அன்றைய காலகட்டத்தில் வாசி, பொய்யான வாசி தலை நிமிர்ந்து நிற்கின்ற பொழுது மெய் எடுபடவில்லை, மெய்யான தமிழ் நெறி எடுபட முடியவில்லை. இந்த நிலையிலே பொய்யை பற்றி கொண்டு இருந்த வாசியோகத்தை சொல்வதற்கே அஞ்சினர் மெய் அன்பர்கள். அவர் சொன்னது இந்த பொய்யென மாற்றப்பட்ட, பொய்யாக மாற்றப்பட்ட அந்த வாசியோகம்தான் ஆபத்தானது என்று அவர் சொன்னார். வள்ளலார் இதை பற்றி பேசவில்லை. வள்ளலாரும் அதே நிலைதான். வள்ளலார் காலத்திலே பொய்யான வாசியோகம் கொடிகட்டி பறந்தது. அதிலே அவர்கள் சொன்ன அருட்பாவையே மருட்பா என்று
சொல்லி கோர்ட்டிலே நிற்க வைத்தார்கள். அந்த மாதிரி நிலை அப்பொழுது கருத்து விவாதங்கள் மிகவும் நடந்த நிலையிலே அவர் வாசியோகம் சொன்னால் நிச்சயமாக எடுபடாது என்ற நிலையிலே வாசியோகத்தை சொல்லாமல் விட்டுவிட்டார். ஆனால் அதற்கு பதிலாக அருட்பெரும் ஜோதி என்று பெயர் மாற்றம் செய்து வாசியை அருட்பெரும் ஜோதியாக தீவிரமாக வழிபட்டார். அருட்பெருஞ்சோதி அகவலிலே முழுக்க முழுக்க பறந்து விரிந்த ஜோதியாய் இருக்கின்ற இந்த அண்ட பெருவெளியையும் அதிலே செயல்படுகின்ற அருளாற்றலாய் செயல்படுகின்ற அந்த அண்ட ஆற்றலையும் பற்றி அவர் எத்தனையோ பாடல்களையும் பாடிவிட்டார். அவர் வாசி பற்றி சொல்லவில்லை என்று சொல்வதை காட்டிலும் இந்த காலம் வரை வாசியை அருட்பெரும் ஜோதி என்ற பெயர் மாற்றத்திலே அவரைப் போல சொன்னவர் எவரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் சுவாசத்தை பிடிக்க முயற்சி செய்யவில்லை. அதற்கு பதிலாக மனம் மாற்றத்தின் மூலமாக வாசியை பிடிக்க முயன்றதால் சில நுணுக்கங்களை அவர் கொடுக்க தவறியதால் அவர் காலத்தில் அருட்பெருஞ்சோதி என்ற ஒரு நிலை மேன்மை அடையாமலேயே போய்விட்டது. ஆகவே வள்ளலார் வாசி பற்றி சொல்லவில்லை என்று கருத்து மிகவும் பொருத்தமற்றது. மெய்ப்பொருளாய் இருப்பது இந்த வாசிதான். விண்ணினுடைய ஆசி, அருட்பெருஞ்சோதியினுடைய ஆசி, எல்லாரையும் வாழ வைக்கும் இந்த அருட்பெருஞ்சோதிதான் உண்மையான வாசி, உண்மையான மெய்ப்பொருள். இந்த மெய்யை, இந்த உடலை காக்குகின்ற மெய்ப்பொருள் அதுவே. ஆகவே தமிழ் நெறியிலிருந்து உதயமாகும் இந்த வாசியோகத்தினுடைய படித்தரங்களை உற்று கவனித்து வாருங்கள். பெரும் பயன் அடையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த இரண்டு அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஆன்ம வணக்கம்.